மனித உடல் உயிரியல் பொறியியலின் ஒரு அதிசயம். இது குறிப்பிடத்தக்க அளவிலான உள்ளார்ந்த பின்னடைவு மற்றும் கட்டமைப்பு ஒருமைப்பாட்டுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிக்கலான வடிவமைப்பு நம் வாழ்நாள் முழுவதும் பல்வேறு உடல் சவால்களை எதிர்கொள்ள நம்மை அனுமதிக்கிறது. இந்த உயிர்வாழும் உத்தியின் மையத்தில் இருப்புத்திறனின் கருத்து உள்ளது. இது நமது அமைப்புகள் செயல்பாட்டை பராமரிக்க உதவுகிறது. நமது பல உறுப்புகள் குறிப்பிடத்தக்க இருப்பு திறனை கொண்டுள்ளன. அவை பகுதியளவு சேதமடைந்தாலும் திறம்பட செயல்பட அனுமதிக்கின்றன. உதாரணமாக, ஒரு ஆரோக்கியமான தனிநபர் ஒரு நுரையீரல் அல்லது ஒற்றை சிறுநீரகத்துடன் முழு வாழ்க்கையை வாழ முடியும். வியக்கத்தக்க வகையில் கல்லீரல் அதன் நிறையில் 2/3 பங்குக்கு மேல் இழக்கும் முன் கடுமையான விளைவுகள் ஏற்படாது. இருப்பினும் இந்த பின்னடைவு அனைத்து அமைப்புகளிலும் உலகளாவியது அல்ல. மூளை மற்றும் இதயம் போன்ற முக்கிய உறுப்புகள் சேதத்திற்கு மிகவும் உணர்திறன் கொண்டவை. இந்த உறுப்புகளுக்குள் உள்ள முக்கியமான பகுதிகளில் சிறிய இடையூறுகள் கூட பேரழிவுகரமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும். ஏனெனில் கல்லீரல் அல்லது சிறுநீரகங்களில் காணப்படும் விரிவான இருப்பு திறனை அவை கொண்டிருக்கவில்லை. மூளையில் உள்ள தமனி தடுக்கப்பட்டால் அல்லது வெடித்தால் பக்கவாதம் ஏற்படுகிறது. மூளையின் ஒரு முக்கிய பகுதியில் ஒரு சிறிய அளவு திசு அழிவு கூட பேரழிவை ஏற்படுத்தும். இருப்பிடத்தை பொறுத்து ஒரு நபர் திடீரென பேசும் திறன், ஒரு கை அல்லது காலை அசைக்கும் திறன் அல்லது சமநிலையை பராமரிக்கும் திறனை இழக்க நேரிடும். இதயம் கூட உள்ளூர் சேதத்திற்கு ஆளாகிறது. மாரடைப்பு மின் சமிக்ஞைகளை உருவாக்கும் அல்லது கடத்தும் குறிப்பிட்ட பகுதியின் ஒரு சிறிய அளவு திசுக்களை அழித்தால் அதன் விளைவுகள் கடுமையானவை. இதய துடிப்பு ஆபத்தான முறையில் மெதுவாகலாம் அல்லது இதயம் முழுவதுமாக துடிப்பதை நிறுத்தலாம். இது மரணத்திற்கு வழிவகுக்கும். உடற்கூறியல் மற்றும் நோய்க்கு இடையிலான உறவு ஒரு இருவழிச்சாலையாகும். அங்கு உடல் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும்பாலும் நேரடியாக நோய்க்கு வழிவகுக்கும். ஒரு குறிப்பிட்ட திசுக்கான இரத்த விநியோகம் தடுக்கப்பட்டால் அல்லது துண்டிக்கப்பட்டால் அந்த திசு மாரடைப்பு அல்லது மூளை பக்கவாதம் என வெளிப்படும் இஸ்கீமியா எனப்படும் செயல்முறையில் இறந்துவிடுகிறது. அசாதாரண இதய வாழ்வு இரத்த ஓட்டத்தை தடுக்கும்போது கட்டமைப்புச் சிக்கல்கள் ஒரு முழு உறுப்பும் செயலிழக்கச் செய்யலாம். நமது முதன்மை பாதுகாப்பு தடையான தோலுக்கு கூட அது காயமடைந்தால் முறையான நோய்க்கு வழிவகுக்கும். தோலுக்கு ஏற்படும் சேதம் தொற்றுகள் நமது முதல் உடல் பாதுகாப்பு வரிசையை தவிர்க்க அனுமதிக்கிறது. புற்றுநோய் போன்ற அசாதாரண வளர்ச்சிகள் வேறு வகையான கட்டமைப்பு அச்சுறுத்தலை கொண்டுள்ளன. இந்த வளர்ச்சிகள் விரிவடையும் போது ஆரோக்கியமான திசுக்களை நேரடியாக அழிக்க முடியும். மேலும் அவை சுற்றியுள்ள உறுப்புகள் மற்றும் நாளங்களில் அழிவுகரமான உடல் அழுத்தத்தை உருவாக்க முடியும். இறுதியில் மனித உடலில் உள்ள மற்ற ஆரோக்கியமான அமைப்புகளின் தோல்விக்கு வழிவகுக்கும். இந்த நிலைகளை புரிந்து கொள்ளவும் சிகிச்சை அளிக்கவும் மருத்துவ அறிவியல் உடலுக்குள் ஊடுருவாத வழிகளில் பார்க்க அதிநவீன வழிகளை உருவாக்கியுள்ளது. எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பில் இந்த பயணம் தொடங்கியது. முதல் முறையாக மருத்துவர்களால் ஆபத்தான மற்றும் வலிமிகுந்த ஊடுருவல் அறுவை சிகிச்சையின் தேவையில்லாமல் உள்கட்டமைப்புகளை பரிசோதித்து சிக்கல்களை கண்டறிய முடிந்தது. மருத்துவ இமேஜிங்கில் ஒரு பெரிய முன்னேற்றம் கணினிமயமாக்கப்பட்ட டோமோகிராஃபி அல்லது சிடி ஆகும். இது உடலுக்குள் நாம் பார்க்கும் விதத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது. பாரம்பரிய எக்ஸ் கதிர்களை மேம்பட்ட கணினி செயலாக்கத்துடன் இணைப்பதன் மூலம் சிடி ஸ்கேன் உடலின் உட்புறத்தின் விரிவான இருபரிமாண குறுக்குவெட்டு படங்களை உருவாக்குகிறது. இது உள்கட்டமைப்புகளின் மிகவும் முழுமையான பரிசோதனையை அனுமதிக்கிறது. நவீன மருத்துவம் உடற்கூறியலை காட்சிப்படுத்த பல்வேறு ஊடுருவாத தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது. அல்ட்ராசவுண்ட் என்பது உயர் அதிர்வெண் ஒலி அலைகளை பயன்படுத்தி படங்களை உருவாக்கும் ஒரு பொதுவான கருவியாகும். கதிர்வீச்சை பயன்படுத்தாமல் நகரும் உறுப்புகள் மற்றும் வளரும் கருக்களின் நிகழ்நேர படங்களை வழங்கும் அதன் பாதுகாப்பு மற்றும் திறனுக்காக இது குறிப்பாக மதிக்கப்படுகிறது. காந்த அதிர்வு இமேஜிங் அல்லது எம்ஆர்ஐ உடலின் உட்புறத்தின் மற்றொரு மிகவும் விரிவான பார்வையை வழங்குகிறது. இந்த தொழில்நுட்பம் சக்தி வாய்ந்த காந்த புலங்களில் உள்ள அணுக்களின் இயக்கத்தை கண்காணிப்பதன் மூலம் செயல்படுகிறது. எம்ஆர்ஐ மென்மையான திசுக்களான மூளை, தண்டுவடம் மற்றும் தசைகள் போன்றவற்றை நம்ப முடியாத தெளிவு மற்றும் துல்லியத்துடன் படம் பிடிக்க குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ரேடியோ நியூக்ளைடு இமேஜிங் என்பது செலுத்தப்பட்ட கதிரியக்க இரசாயனங்களை பயன்படுத்தும் ஒரு சிறப்பு நுட்பமாகும். இந்த இரசாயனங்கள் குறிப்பிட்ட உறுப்புகளுக்கு செல்கின்றன. இது அந்த உறுப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை கண்காணிக்க மருத்துவர்களை அனுமதிக்கிறது. இந்த முறை திசுக்களின் வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டில் தனித்துவமான நுண்ணறிவுகளை வழங்குகிறது. மற்ற முறைகள் மூலம் காணப்படாத நோய்களை கண்டறிய உதவுகிறது.
இந்த முன்னேற்றங்கள் ஊடுருவல் நடைமுறைகளிலிருந்து தெளிவான தரவு உந்துதல் நுண்ணறிவுகளுக்கு ஒரு மாற்றத்தை குறிக்கின்றன. ஒலி அலைகள், காந்தங்கள் மற்றும் களிரிகளை பயன்படுத்துவதன் மூலம் கட்டமைப்பு அசாதாரணங்கள் மற்றும் நோய் செயல்முறைகளை நாம் இப்போது முன்கூட்டியே கண்டறிய முடியும். இந்த ஊடுருவாத அணுகுமுறை நோயாளியின் ஆபாயங்களை கணிசமாக குறைக்கிறது, அதே நேரத்தில் சிகிச்சைக்கு தேவையான தகவல்களை மருத்துவர்களுக்கு வழங்குகிறது. இந்த தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் நவீன மருத்துவர்கள் ஒரு காலத்தில் கற்பனை செய்ய முடியாத துல்லியம் மற்றும் பாதுகாப்புடன் நோய்களை கண்டறிந்து சிகிச்சையளிக்க அனுமதிக்கின்றன. ஊடுருவல் அறுவை சிகிச்சை நடைமுறைகளிலிருந்து தெளிவான தரவு உந்துதல் நுண்ணறிவுகளுக்கு கவனத்தை மாற்றுவதன் மூலம் மருத்துவ அறிவியல் உடற்கூறியல் மற்றும் நோய்க்கு இடையிலான சிக்கலான உறவை பற்றிய நமது புரிதலை தொடர்ந்து மேம்படுத்துகிறது.